ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி குறைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். நார்மலாக பார்த்திங்கன்னா சில வீட்டுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்பவுமே அதிகமாக வருது. அது பார்த்திங்கன்னா 1000லேருந்து 5000 6000 வரைக்கும் ரைஸ் ஆகுது. அது எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு காலம் நான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எது பவர் வேஸ்டேஜ் பண்ணுதோ அதை போட்டிருக்கிறேன். ரெண்டாவது காலம் பார்த்திங்கன்னா பவர் சேவ் பண்ணக்கூடிய பொருள் போட்டது. மூணாவதுல சேவ் டிஃப்ரென்ஸ் போட்டிருக்குது. இந்த கால்குலேஷன் எல்லாமே அந்த அப்ளையன்ஸுக்கு 8 மணி நேரம் போட்டிருக்கோம். 8 மணி நேரம் ஓடிச்சுன்னா எவ்வளோ கன்சப்ஷன் ஆகும் அதை வச்சு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு சீலிங் ஃபேன் 75 வாட்ஸ் கன்சப்ஷன் பண்ணும். 8 மணி நேரத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 600 வாட்ஸ் நம்மளுக்கு கன்சப்ஷன் ஆகும் ஒரு ஃபேன் ஓடுறப்போ. இதே 4 ஃபேன் நார்மலாக வீட்டில் இருக்கிறப்போ நம்மளுக்கு 2400 வாட்ஸ் இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற ஃபேன் கன்சப்ஷன் ஆகும். இதே நம்ம பவர் சேவிங்கில் இருக்கிற பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனோட வாட் அப்ராக்சிமேட்டாக 35 வாட்ஸ் வரும். இதையே நம்ம பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா 280 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன் பண்ணும். இதே நம்ம 4 ஃபேன் வீட்டில் அதே மாதிரி யூஸ் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா 250 × 4 போட்டோம்னா நம்மளுக்கு 1120 வாட்ஸ் நம்மளுக்கு கன்சப்ஷன் ஆகும். இந்த ரெண்டையுமே டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வாட்ஸ் வருதுன்னா சேவ் ஆகக்கூடிய வாட்ஸ் 1280 வாட்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகுது. இதே 2 மாதத்துக்கு 60 டேஸ்க்கு நம்ம போடுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பவர் கன்சப்ஷன் ஆகுதுன்னா 1280 × 60 போடுறப்போ நம்மளுக்கு 76800 வாட்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா டியூப்லைட் நார்மலாக 40 வாட்ஸ் டியூப்லைட் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 மணி நேரம் அதுவுமே ஆப்ரேஷன் போட்டிருக்கேன். 8 மணி நேரம் ஓடிச்சுன்னா நம்மளுக்கு 320 வாட் கன்சப்ஷன் ஆகும். 4 டியூப்லைட் எரியறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1280 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன் ஆகும். இதே பார்த்திங்கன்னா எல்இடி டியூப்லைட் அதே பிரைட்னஸில் டியூப்லைட் பார்த்திங்கன்னா 18 வாட்ஸ் எல்இடி டியூப்லைட்ஸ் எல்லாம் 8 மணி நேரம் அதே டியூப்லைட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 144 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன் ஆகுது. 144 யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 576 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன் ஆகுது. இந்த ரெண்டையுமே நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ வாட்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகுதுன்னா 704 வாட்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகுது. இதே 60 நாளைக்கு போடுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 60 டேஸ்க்கு 704 × 60 போட்டால் 42240 வாட்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிஎஃப்எல் லேம்ப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஒரு சிஎஃப்எல் 15 வாட்ஸு 8 மணி நேரம் ஆப்ரேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 120 வாட்ஸ் கன்சப்ஷன் ஆகுது. 4 பல்ப் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 480 வாட்ஸ் இது பவர் கன்சப்ஷன் பண்ணும். அதுக்கு பொதுவாக 9 வாட்ஸில் இருக்கிற எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சேவ் ஆகுதுன்னா 9 × 8 போடுறப்போ பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துக்கு போடுறப்போ 72 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன் ஆகுது. இதுவே 4 பல்புக்கு போடுறப்போ நம்மளுக்கு 288 வாட்ஸ் நம்மளுக்கு பவர் யூஸ் ஆகுது. இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு எவ்வளோ சேவ் ஆகுதுன்னா 192 வாட் சேவ் ஆகுது. இதே 60 நாளைக்கு போடுறப்போ நம்மளுக்கு 11520 வாட்ஸ் சேவ் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியுமே நான் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வாஷிங் மிஷின் மூலம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ சேவ் ஆகுதுன்னா நம்ம ஏசியை நார்மலாக 18 டிகிரியில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பொதுவாக 24 டிகிரியில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னுமே பவர் சேவ் ஆகும். அப்புறம் 5 ஸ்டாரில் இருக்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம்னாலும் இன்னும் சேவ் ஆகும். நம்ம 24 டிகிரியில் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துக்கு 300 யூனிட் சேவ் ஆகும். 5 ஸ்டார் யூஸ் பண்ணோம்னா 100 யூனிட் ப்ளஸ் 400 வாட்ஸ் சேவ் ஆகும். இந்த 400 × 60 நாளைக்கு போட்டோம்னா நம்மளுக்கு 24000 வாட்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸை சேவ் பண்ணோம், அதாவது டோட்டல் பண்ணோம்னா 76800 ப்ளஸ் 42240 11520 ப்ளஸ் 24000 இதெல்லாம் கூட்டுறப்பங்களுக்கு 1,54,560 வாட்ஸ் வந்திருக்கு. இதையே யூனிட்டாக கன் பண்ணுறப்போ 1000 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 154.56 அப்படிங்கிற யூனிட் நம்மளுக்கு சேவ் ஆகுது. இதுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம ரேட் 3 ரூபா போடுறப்போ பார்த்திங்கன்னா, ஏன்னா எப்படியும் இருந்தாலும் இது 300-500 யூனிட்டுக்குள்ளே வந்துடும். அதனால் 153 ரூபா போடுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 460 ரூபா சேவ் ஆகுது.